இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிவரி ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து நேற்றே டெலிவரி ஆக வேண்டியது மாற்றி வேற அட்ரஸில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஒரு வழியாக கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நமக்கு ப்ரீ அப்ரூவ்டு வந்து கிரெடிட் கார்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நமக்கு ஃபைனலாக அப்ரூவ் ஆயிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த கார்டு வந்து ஃபைனலாக நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ப்ரீ அப்ரூவ்டுன்னு வந்திருந்தது. ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணேன். ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் நமக்கு இந்த கார்டுமே வந்து அப்ரூவ்ட் ஆயிருந்தது. இதோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு கார்டோட லிமிட் வெறும் 50,000 முடிஞ்சிருச்சு. இந்த கார்டோட ஸ்டார்டிங் லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 51,000 மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். பட் நான் கார்டை வந்து அந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு வந்து அந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் டிஃபால்ட்டாக இருந்த 50,000 தான் இந்த கார்டுக்கான லிமிட்டாக வந்து செட் ஆயிருக்கு. இப்போ அதை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அட்ரஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிவரி அட்ரஸ் வந்து போட்டிருந்தது. இன்கேஸ் இந்த கார்டு வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா இதை வந்து பாளையங்கோட்டை பிரான்ச்சில் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட அட்ரஸை. இப்போ வந்து அன்பேக் பண்ணலாம் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு யூஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ், எதுக்கு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க, எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க, இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த யூசர் மேனுவல் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு செக்ஷன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்துட்டு இதில் வந்து டேப் ஒட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் தான் வந்து கார்டோட நம்பர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ரூபே வேரியண்ட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வேரியன்ட் கிரெடிட் கார்டு. இது செலக்ட் கிரெடிட் கார்டு வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது, ஜாயினிங் ஃபீ மட்டும் கிடையாது. ரெனியூவல் ஃபீ 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் அப் டு 2 lakh வரைக்கும் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தோம். அதை வந்து நம்மளால் செட் பண்ண மறந்ததுனால நமக்கு இப்போ 50,000 ரூபாய் இதோட லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் பிரிண்டடாக இருக்குது. இதில் கார்டோட நம்பர், அப்புறம் எக்ஸ்பெரி இயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே வேரியண்ட்டில் தான் இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிரெடிட் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். இதில் வேற சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து சிவிவி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து நமக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு. ஸோ ரொம்ப நாளாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2-3 டைம் நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துமே எனக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகாமல் கிடந்தது. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ப்ரொடக்ஷன் டீட்டெயில், சேஃப்டி டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது அப்படியே ஃப்ரண்டில் ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டும் லாஸ்ட் 4 டிஜிட்டும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் இந்த கிரெடிட் கார்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் கிரெடிட் கார்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது கிரெடிட் லிமிட் எதுக்கு எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். கார்டை பிளாக் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் என்கொயரி எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிஓஎஸ் மெஷினில் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கார்டை, அதை பற்றின டீட்டெயில். அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் கார்டு லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து அவைலபிளாக இருக்குது. கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் கிரெடிட் லிமிட். இப்போ நமக்கு 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50,000ல் 40% அமௌண்ட்டை நம்ம ஏடிஎம்ல கேஷாக வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த கார்டுக்கு வந்து கார்டோட லிமிட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணணும். இன்னும் பேங்க்கில் போயிட்டு நான் வந்து கேட்கல. ஸோ மேனேஜர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணனா எங்களுக்கும் வந்துட்டு
ரைட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணுமா. ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட் லெட்டராக அவங்க ஃபார்வர்டு பண்ணி நம்மளுக்கான கார்டு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிக்வஸ்ட் ஃபார்மாக வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனபிள் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கார்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அப்டேட்டட் ஆகுமா நம்மளோட அப்ளிகேஷனில். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்கோட கிரெடிட் கார்டு அன்பேக்கிங். இது தவிர வேறு இதில் வந்து வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் லிங்க் பண்ணி எந்த ஒரு யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி வேணாலும் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு வழியாக ஐஓபி பேங்க்கில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்றை வந்து வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுற லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.